கடகலக்னம் காலச்சக்கர 4ஆம் ராசி கடகராசி. இது நீர் ராசியாகவும் இருக்கிறது, சரராசியாகவும் இருக்கிறது. இங்கு ருணரோக சத்துருஸ்தானாதிபதியும் பாக்கியாதிபதியுமான குரு உச்சமடைகிறார். ஆக வலுவுடைய நல்ல தரமான எதிரியை உடையவர். இப்பேற்பட்ட எதிரி இருந்தால்தான் இவரும் பெரிய அளவில் பிரகாசிக்க முடியும். கடகம் 4ஆம் ராசி, காலச்சக்கரத்துக்கு 4ஆம் ராசி தாயை குறிக்கிறது. கடகலக்கினத்திற்கு 9ஆம் இடம் மீனம். இங்கு குரு உச்சமாகிறார். தந்தையை குறிக்கிறது. பெற்றோர்கள் மீது அதிக பாசமும் அவர்கள் சொல்படி கேட்பவராகவும் இருப்பார். தந்தையின் மூலம் ஞானமும் அறிவையும் பெறுவார். இந்த லக்னக்காரர்களுக்கு இயல்பாகவே சொந்த வீடு, வண்டி, வாகனம் இருக்கும். தாயார் மீது அதிகமாக பாசம் வைத்திருப்பவர்கள். இந்த கடகராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதமும், சனியினுடைய பூச நட்சத்திரம் 4 பாதங்களும், புதனுடைய ஆயில் நட்சத்திரம் 4 பாதங்களும் இருக்கிறது. கடகலக்கணத்தில் பிறந்தவர்கள் வேகமானவராகவும் மனதைரியமுடையவராகவும் இருப்பார்கள். அன்பும் பாசமும் உணர்ச்சி வசப்படுவர்களாகவும் இருப்பார்கள். தொழில் திறமை, சிறந்த அறிவு, நிதானமான போக்கு இருக்கும். இவர்களுக்கு 11ஆம் இடம் பாதக ஸ்தானமாக இருக்கிறது. அதாவது 11ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் கெடுபலன்களையே செய்யக்கூடியவர். இதே சுக்கிரன் திரிகோணங்களில், அதாவது 5, 9 இருந்தாலோ 6, 8 பன்னில் மறைந்திருந்து தசாபுத்திகள் நடத்தினாலோ நன்மையை தரும். கடகலக்கினத்திற்கு ராஜ யோகாதிபதியாக வரும் செவ்வாய் 5, 10க்கு உடையவராக இருக்கிறார். இவர் தன்னுடைய தசாபுத்திகள் மிகுந்த யோக பலன்களை செய்வார். எந்த இடத்தில் இருந்தாலும் மிகப்பெரிய நல்ல யோக பலன்களை இவர் செய்வார். இவருடைய மனது அலைவாய்ந்து கொண்டே இருக்கும். உள்ளுக்குள் பயந்தாலும் வெளியே காமிக்க மாட்டார்கள். புத்தியை கொண்டு தங்களை பட்டை தீட்டிக் கொண்டே இருப்பார்கள். அதாவது ஒவ்வொரு அனுபவத்தை வைத்து தங்களுடைய அறிவை மேம்படுத்தி கொண்டே இருப்பார்கள். வசீகர அழகு இருக்கும். ஒருத்தரை பார்த்தவுடன் அவர்களை எடை போடும் திறமை இவர்களுக்கு தான் இருக்கும். மிகப்பெரிய ஒரு ஆளுமை பதவியில் இருப்பார்கள். வேகமாக தன்னுடைய வேலையை முடிப்பவர்களாக இருப்பார்கள். தலைமை பண்பு, சுறுசுறுப்பு, நிர்வாக திறமை இருக்கும். கடல் கடந்து சம்பாதிக்கும் வாய்ப்பு இவர்களுக்கு உண்டு. பெரிய மனிதர்களின் தொடர்பிலும் இருப்பார்கள். அரசாங்க சம்பந்தப்பட்ட வருமானங்களும் இருக்கும். தந்தையின் சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய இவர்கள் நிலம் வைத்திருப்பார்கள். விவசாயம், உணவு தொழில் செய்வார்கள். கலை இலக்கியத்தின் மீது மிகுந்த ஈடுபாடு உடையவர்கள். நிறைய நேரம் அதுக்காக ஒதுக்குவார்கள். அழகான வீடு, வாகனம், ஆடை ஆபரணங்கள் இருக்கும். கால்நடைகள் மேல் ஆர்வமுடையவாக இருப்பார்கள். மூதாதைய சொத்துக்கள் மேல் இருக்கும் வில்லங்கள் இருக்கும். அதையும் அவர்கள் தீர்த்து கொள்வார்கள். அரசியல், மக்கள் சேவையில் இருப்பார்கள். திருமணம் தாமதமாக நடந்தால் இவர்களுக்கு மிகவும் நலம். சிறுவயதில் திருமணம் என்றால் கொஞ்சம் வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்ல வேண்டும். கோவில் திருப்பணிகள், சமூக சேவை, பொதுமக்களுக்கு பயன்படுமான பல காரியங்களை செய்வார்கள். கனரக வாகனம், அரசியல், பூமி சார்ந்த தொழில்களில் இருப்பார்கள். சிறந்த நிர்வாகி, பல வழிகளில் பணம் வரும். கடகலக்ன புள்ளியானது குருவின் நட்சத்திரமான புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் இருக்கும் பொழுது இவருக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை தன்னுடைய வாழ்நாளின் முக்கால்வாசி அனுபவிப்பார். இது குருவின் நட்சத்திரமாக இருப்பதால் ஆன்மீக எண்ணங்களும் ஆன்மீக நம்பிக்கையும் இருக்கும். உறுதியான செயல்பாடுகளை கொண்டவர். திருமண வாழ்வில் கொஞ்சம் இடையூறுகள் இருந்தாலும் அதையும் சமாளித்துக் கொள்வார். அழகான உடலமைப்பிற்கும் சொந்தக்காரர். தந்தை வழியில் சில பிரச்சனைகளை சந்திப்பார்கள். பூர்வீக சொத்தில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்து கொள்வார்கள். விஞ்ஞானம் மற்றும் ஆராய்ச்சியில் அதிகமான ஈடுபாடு இருக்கும். லக்ன புள்ளியானது சனிக்கு உண்டான பூச நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது மிகவும் நிதானமான ஒரு காரியத்தை செய்வராகவும் தன்னை அமைதியாக காட்டிக்கொள்வராகவும் இருப்பார்கள். புத்தி கூர்மைக்கு, அறிவாற்றலுக்கு இவர்கள்தான் எடுத்துக்காட்டு. மற்றவர்கள் சொல்வதை அப்படியே உள்வாங்கி கொண்டு அதை வைத்து தங்களுடைய அனுபவத்தை மேம்படுத்தி கொள்வார்கள். கொஞ்சம் கோபமும் திருட்டுத்தனமும் இருக்கும். பெற்றோர்களிடம் பாசமாக இருப்பார்கள். அப்பொழுது மாறி மாறி பேசிக்கொள்வதாக இருப்பார்கள். அழகாக இருப்பாங்க. அதே லக்ன புள்ளியானது புதனுக்கு உண்டான ஆயில் நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது புத்தி கூர்மை, மதிநுட்பம் அதிகமாக இருக்கும். பகைவரிடம் கூட அன்பாக இருப்பார்கள். பெற்றோரிடம் பாசம் இருக்கும். கடவுள் பக்தி இருக்கும். எப்பொழுதும் எதையாவது சிந்தித்து கொண்டு கவலையுடன் இருப்பார்கள். நகைச்சுவையாக பேசுவார்கள். தன் அறிவை நம்புவார்கள். எதையும் திட்டமிட்டு செய்வதாக இருப்பார்கள். இவர்கள் தங்களுடைய பல யோகங்களை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டுமென்றால் கடகலக்னத்துக்கு 5ஆம் அதிபதியான
செவ்வாயின் அதிதேவதை முருகப்பெருமான் பழனி ஆண்டவரை வணங்குவதும் திருச்செந்தூர் குருவிற்குண்டானவர். குரு 9க்கு அதிபதி. திருச்செந்தூர் முருகனையும் பழனி முருகனையும் அதிகமாக வேண்டிக் கொள்ளலாம். அடிக்கடி சென்று தரிசனமும் செய்து கொள்ளலாம். இதன் மூலம் இவர்களுடைய தோஷங்கள் விலகி நன்மைகள் அதிகமாக நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அனைவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும்.